ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, விதி என்று எதுவுமே கிடையாது. மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி என்று எதுவும் கிடையாது. அறிவை நம்பு, பகுத்தறிவை பயன்படுத்து, எதையுமே அப்படியே ஏற்றுக்கொள்ளாத. என்னோட உபதேசம் உட்பட அனைத்தையும் ஏன்னு கேள்வி கேளு. தான் அழகுன்னு மயிலுக்கும் தெரியாது, தான் அழகில்லைன்னு காகத்திற்கும் தெரியாது. பிரச்சனை எல்லாம் மனுஷங்க கிட்ட தான் இருக்கு. உன்னோட மனதுக்குள்ள இருக்கும் பயம்தான் உன்னோட முதல் எதிரி. நீ தயங்கி நிற்கிற ஒவ்வொரு நொடியும் உன்னோட முதல் தோல்விங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னால முடியும், உன்னால மட்டுமே முடியும் என்பதை நீயே நம்பும்போது தான் அழகாகுது உன்னோட அனைத்து முயற்சிகளும். எந்த மனுஷர்களையும் நம்பாத, அவங்கெல்லாம் உன்னை விட்டு சென்றுவாங்க. நேரத்தையும் நம்பாத, அதுவும் உன்னை கடந்து தான் செல்லும். அந்த சிவனை மட்டும் நம்பு, அவர்தான் உன்னோட வழியும் ஒளியும் ஆவார். சிலரை நீயே உன்னோட வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறத பார்த்துருப்ப. அந்த சிலரோட மௌனத்திற்கு காரணம் ஒன்று, அவங்க புத்தி தெளிஞ்சிருக்கும், இல்லைன்னா மனசு உடைஞ்சு போயிருக்கும். யாரிடமும் உன்னோட துக்கத்தை சொல்லி அழுதுடாத. ஏன்னா அதை கேட்டு பின்னாடி இருந்து சிரிக்கத்தான் செய்வாங்க. உதவி கேட்டு யார் காலிலையும் விழுந்துடவும் செய்யாத. நீ அழறதுக்கும் ஓடி சென்று விழுறதுக்கும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு சிறந்த இடம் இருக்குன்னா அந்த ஈசனுடைய பாதம் மட்டும்தான். இன்று சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாள். இன்று மனசார வாயார ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இரு. இல்லைன்னா உன்னால் முடிஞ்சா ஓம் நம சிவாயன்னு எழுதிக்கிட்டே இரு. உன்னோட கர்மாக்கள் அடுத்த பிரதோஷம் வரும் வரைக்கும் குறையிறத, கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீயே கண்கூடா பார்ப்ப. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில்.